அரண்மனை வந்து விட்டோம். ஆமா வந்தாலும் வந்தாலும் அம்மா கூப்பிடுங்க ஒரு மரியாதை. ஏன்னா ஒரு விதத்துல சஞ்சயன் சொன்னானே அது உண்மையா பொய்யா கண்டறிய வேண்டும். அவன் வந்து சொன்னது பொய்யா இருக்கணும். ஆமா எங்க அண்ணன் சொன்னது பொய்யா இருக்கணும். அவன் அடுப்பு கூட சொல்லி இருப்பான். அடுப்பு சொல்லி அடுப்புங்க அதனால வேண்டி ஒரு வார்த்தை கூப்பிடுமா கூப்பிட்டு பாருங்க கூப்பிடாமா. மதனை என்றால் மைத்துனா மைத்துனா எவ்வளவு ஒரு மைத்துனா மரியாதையா அது இனிமையா இருக்கிறா பையா. ஆமாங்க இது நாள் என்ன மதனை என்றால் மைத்துனா மைத்துனா. ஆமா முன்னாடி கேட்கணும். அதெல்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாருங்க. ஓ மதனி என்றால் மைத்துனா அண்ணி என்றால் கொழுனா இது வாட எங்க அண்ணன் முண்டாட்டி நீங்க வர வாங்க கம்முனு வந்த வந்து கூப்பிட்டோம் மரியாதை அதோட சரியா போச்சு. அதெல்லாம் வந்தா மரியாதை கொடுத்தாங்க தப்பா சொல்லிக்கிறேன். அப்புறம் போக மரியாதை கொடுப்பான நான் வந்தா எங்க அண்ணன் என்ன சொன்னாரு ஆமா இல்லடா அது மட்டுமல்ல தண்ணியில பதங்க தவறி விழுந்துருச்சுன்னா அந்த தண்ணியும் உள்ள போவாது. 3 ஐட்டம் மேல கொண்டாந்து விடும். உள்ள ஐட்டம் மேல வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு 3 முறை எதுக்கு யாருன்னா வெளியிக்கிறவங்க காபந்து பண்ணுவாங்க 3 முறை அந்த தண்ணியானது மேல தள்ளுமா யாரும் பார்க்கலதான் உள்ள போறது. அது போன்று 3வது முறையா ஆமாண்டா மரியாதை கொடுனா அப்படி சொன்னா. ஆமா 3வது அந்த அம்மா
என்னடா உங்களுக்கு என்ன பண்ண என்ன சொன்ன பிரகாரம் போடணும். உன்னை அழைத்தால் எதிர்த்து உத்தாரம் சொல்லலாம். எழுதி அம்மா என்னமோ கருத்து சொன்ன போகுது. எல்லாம் கம்மனு கேளுங்க. சொல்லு 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 சொல்லு. இல்லாமல் ஒட்டகவே வந்த புத்தி இல்லாம அவன் சூழும் சபையில் இட்டு வர சொன்ன விதம் அது என்னதென்று நீ உரைச்சி ஒரு மற்ற மரியாதை இல்லாமல் ஒரு மகனியை பார்த்து திரௌபதா என்றும் அதெல்லாம் சொல்ல முடியும். சபைக்கு ஒரு பெண் வரலாமா? திடீரென்று வந்து திரௌபதா வா என்று அழைக்கிறாயே, அது என்ன காரணம்? ஏது காரணம்? நமக்கு நாடா புத்தி கிடையாது. எப்பவுமே இல்லையா? எனக்கு ஆடங்க தலை பாருங்க, நமக்கு தான் புத்தி கிடையாது. நீதானே சொல்லணும். புத்தி இருந்தது. ஏன்னா ஒரு ஆளுங்க இருக்க முடியாது. ஒருவளை போய் உங்க அக்கா இருக்குது, உங்க அக்கா இருப்போம், அவளை போய் உங்க அக்கா பேரு என்ன? எங்க அக்கா கிடையாது. பாப்பா பேரு பத்மாவதி, அமராவதி. உங்க அக்கா இருக்கிறா, உங்க பாப்பா இருக்கிறா. உங்க பாப்பா கிட்ட போய் உங்க பாப்பா கிட்ட போய் பத்மாவதி பத்மாவதி மாடி நான் வந்துடும்ல. வரமாட்டான். பெரிய பாப்பா செத்துட்டான். சின்னவா இருக்கிற அமராவதி அது மாதிரி அவளை போய் நாம போய் என்ன காரணம் சொல்ல கூட வருவா. வருவா எப்படி வருவா? எப்படி கையில தொடம்ப கிடையாது வருவா. எதுக்கு உதவிட்டு வரணும் விடு. அது மாதிரி நாம எதுக்கு வந்தோம் அப்படின்னு விளக்கமா சொன்னா அப்பதான் தெரியும். அவன் வருகிறான் வந்து பாராய்.
என்ன கொடுமை நாங்க பண்றோம்? கொடுமை பண்ணா? என்னடா கொடுமை பண்றோம்? என்ன? எப்படி இருந்தா மண்டபம் பார்க்க வந்த ஆமா. மேமான நாதார் பசங்க மண்டபத்தை பார்க்காம என்ன செய்யணும்? என்ன செய்தாங்க? எவன்டா ஆடுறது பகட அப்படி சொன்னியா? அது கொடுமையா? கொடுமையா? இது கொடுமையா? அது யாரு? ஆட கொடுமை என்று ஒரு தாங்கினான். கொடுமை என்று ஒரு தாங்கினான். ஒட்டாக எங்களுக்கு அடிமையாய் மனம் மாறாமல் போனது. ஆட கடுமையாய் தாயின் மின்னே, கடுமையாய் தாயின் மின்னே, கட்டியே கொண்டலானே, விடிவேலை நான் சும்மா ஏற்றுக்கு வரான். எப்படி இருந்தால் கொடுமையானதுதான் கொடுமை. ஏம்மா? வாடா, மாவா. அம்மா, அம்மா, அண்ணன் திரவத்தை வருவார். திரும்பி நிற்கிறேன். மூஞ்சில பார்த்தா எங்க ஊர்ல தெரியும். எப்படி இருந்தா? அண்ணன் திரவத்தை வருவார். உன் ஆக்கில் இருக்க முடியாது. அந்த யாரு? அந்த திரௌபதி. அனுப்பு, அனுப்பு, அனுப்பு. அனுப்பு, அனுப்பு. ஓடியா? அனுப்பி தேவையா? கோவிந்தா போடுங்க எல்லாம். அந்த அம்மனை தொட்டு இழுக்க போறாங்க. யாரும் பாய்வன் சொல்லாதா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மட்டும் தான் ஏய், காரணாதா? ஞாபகம் வருதா? என்னது? யார் அந்த பத்தினி இருந்தா? ஹாய். கடுவே. போய் சட்டி போட்டாங்க கொடை உருவான் ஏய், அப்படியா? இவன் எப்பாரு பார்த்தானே? ஒரு பிடியுடனே. ஆனா பிடியுடனே ஆகினான். போற இடம் போற பேசி எனக்கு